எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா அந்த மனுஷன் மாபெரும் மனுஷனா மாறப்படுவான். அப்படி வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தனால மாபெரும் மனுஷனா மாறின நம்மளுடைய சட்டத்தந்தை அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு பிரச்சனையில கடந்து வந்து எப்படி மாபெரும் மனுஷனா மாறி வந்திருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அம்பேத்கர் அவர்கள் ஸ்கூலுக்கு போன காலங்கள்ல ஸ்லேட்டு பென்சில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து தூக்கிட்டு போறதையும் தாண்டி ஒரு சாக்கு பையும் தூக்கிட்டு போவாராம். ஏன்னா ஒவ்வொரு மாணவனும் பெஞ்சில் உட்காந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் கிளாஸுக்கு வெளியே உட்காந்து ஒரு சாக்கு பைய கீழே விரிச்சுட்டு மேலே ஏறி வந்து பாடத்தை கவனிப்பாராம். அதுவும் வகுப்பறைக்கு வெளியிருந்தா கவனிப்பாராம். அதுக்கான காரணம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்தனால அவர் ஏதாச்சும் ஒரு பொருளை தொட்டா அது தீண்டாமையா மாறிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவருக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்காமயே இருந்தது. ஏன் அவர் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சில நாட்கள் தண்ணி கூட கிடைக்காதான். ஏன்னா அவர் தண்ணி குடிக்கணும்னா தண்ணியை தொடாம தான் குடிக்கணும். அப்போ அவருக்கு தண்ணி ஊத்தக்கூடியவர் அவருடைய ஸ்கூல் பியூன் தான். சப்போஸ் அப்படி ஸ்கூல் பியூன் லீவா இருந்தாருன்னா அவருக்கு தண்ணி கூட கிடைக்காது. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சமந்தா அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய சட்டத்தையே எழுதினாரு. நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எங்கிருந்து வரோங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு நம்ம என்ன திரும்பி தரோம் அப்படிங்கிறது